வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனலுக்கான. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான காமன் குவார்டர்லி எக்ஸாமுக்கான 2025 இங்கிலீஷ் சப்ஜெக்ட்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரிக்கண்ணா, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஸோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க், ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கங்கண்ணா. ஸோ அண்ட் தென் வந்து ப்ரீவியஸாக நம்ம தமிழ் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட், அதாவது குவார்டர்லிக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் எக்ஸாமும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஸோ அந்த ஒரு வீடியோவை நீங்கள் வந்து போய் பார்த்துருங்கக்கண்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸாக சொல்கிறது தான், எப்பவுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க. ஓகே, 21 மார்க் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூவில் செக்ஷன் 1 ரீட் த ஃபாலோவிங் செட் ஆஃப் த போய்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த எனி 4 செட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் லைன் பண்ணி இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா டூ த ஹேஸ் த டைரக்டர் ஆன்சர் எனி 3. ஸோ ஆன்சர் எனி 3க்கு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் ரெஃபரன்ஸ் த கண்டெக்ட். ஸோ 2 மார்க் மாதிரி கேட்பாங்க. ஸோ ஹவு கேன் திஸ் ஃபுல் be told, and it is the tree lament and a speech and Julius the honor sudden and quick in quarrel. So answer section 2ல பார்த்தீங்க அப்படின்னா answer the any two of the following question briefly. What was the Lucia suffering from? 35 question. What is the second golden rule in the preparation of tea? 36th question. What did Hillary find in Tiny Hollow? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட்லாம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் ஆன்சர் த ஃபாலோவிங்கில் ஆன்சர் த ஃபாலோவிங் த பேரா அபவுட் த 150 votes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ justify the title of the story, Two Gentlemen of Verona. அண்ட் தென் நம்ம அது வந்து இம்பார்ட்டன்ட் தான் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டிட் யூ த கேஷுவல் இன்சிடென்ட்ஸ் இன் த சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் டாக்டர் பெர்னார்ட் டு லேர்ன் த ப்ரொஃபவுண்ட் லெசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை நல்லா வந்து தரவாக வந்து பார்த்துக்கன்னா ஸோ நல்ல ஒரு மார்க்கை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணீங்க. அண்ட் தென் வந்து இதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கண்ணா. ஸோ வந்து நல்லா தரவாக படிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல் கண்ணா. பை பை.